கருத்தாளன் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். போன பதிவில் டிராக்டரை பற்றின ஒரு முழுமையான அறிமுகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். டிராக்டரோட வகைகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். 2 வீல் டிரைவ் டிராக்டர்னா என்ன, 4 வீல் டிரைவ் டிராக்டர்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். அந்த பதிவு இன்னும் பார்க்காதவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பதிவில் நாம் வேளாண் கருவிகளை டிராக்டரில் பொருத்தி இயக்கிறதுக்கு பவரை எந்தெந்த முறைகளில் எடுக்கிறாங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பவர் ரேட்டிங்ஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டிராக்டரை வாங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல வேளாண் கருவிகளை டிராக்டரில் பொருத்தி இயக்கிறதுக்கு 3 விதமான வழிகளை பின்பற்றுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பிடிஓ ஷாஃப்ட் மூலியமா வேளாண் கருவிகளை இயக்கிறது, ரெண்டாவது டிராபார் மூலியமா வேளாண் கருவிகளை இயக்கிறது, மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ் மூலியமா வேளாண் கருவிகளை இயக்கிறது. இந்த 3 அமைப்பும் டிராக்டரோட பின்புறத்தில் இருக்குன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிஓ ஷாஃப்ட். பிடிஓ ஷாஃப்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அது ஒரு ஷாஃப்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்கும். அது சரிங்களா? இப்போ ரோட்டரி மோஷனில் ஆப்ரேட் ஆகிற வேளாண் கருவிகளை இயக்கிறதுக்கு இந்த பிடிஓ ஷாஃப்ட் மூலியமா நம்ம பவர் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரொட்டவேட்டர்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ரொட்டவேட்டர் புழுதி ஓட்டுறதுக்கு பயன்படுத்தணும். ரொட்டவேட்டர் ரோட்டரி மோஷனில் தான் இயங்கும். அந்த பிளேட்லாம் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரோட்டரி மோஷனுக்கான பவர் நம்ம பிடிஓ ஷாஃப்ட் மூலியமா எடுத்துக்க முடியும். பிடிஓ எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இருக்கு இல்லையா, அதை கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு வருவாங்க. கியர் பாக்ஸில் கவுண்டர் ஷாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு பவர் எடுத்துக்கிறாங்க. அப்போ பிடிஓ ஷாஃப்ட் இயங்குறது இன்ஜின் பவரில் தான் இயங்குது. பிடிஓ ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஸ்பீடு, பிடிஓ ஷாஃப்டோட ஸ்பீடு, ஷாஃப்டோட டயாமீட்டரு, அப்புறம் நம்பர் ஆஃப் டீத், அதாவது பிடிஓ ஷாஃப்டோட பற்சக்கரங்களின் எண்ணிக்கை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நார்மலாக ஜென்ரல் பர்பஸ் டிராக்டரோட பிடிஓ ஆர்பிஎம் 540 இருக்கும். இது ஒரு 10 ஆர்பிஎம் கூட குறைச்சோ இருக்கும். அதாவது 550 அல்லது 530 கூட இருக்கலாம், சில நேரத்தில் இருக்கும். இது யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். இந்த 540 ஆர்பிஎம்ங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிராக்டருக்கு பிடிஓ ஆர்பிஎம் 540 தான் இருக்கும்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவாக பெரும்பாலான வேளாண் கருவிகள் இயக்கிறதுக்கு இந்த 540 ஆர்பிஎம்மே போதுமானதாக இருக்கிறதுனால இந்த ஸ்பீடை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவாக இந்த பிடிஓ ஷாஃப்டை 3 டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லி 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷாஃப்டோட ஸ்பீடு 540 ஆர்பிஎம்ல இருக்கும். ஷாஃப்டோட டயாமீட்டர் 35 mm இருக்கும். பற்சக்கரங்களின் எண்ணிக்கை 6, ஸ்ப்ளைன்ஸ்னு சொல்லுவாங்களா, அது 6 இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா 540 ஆர்பிஎம், கியர் டீத் 6 இருக்கு. டைப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆர்பிஎம் இருக்கும். ஷாஃப்டோட டயாமீட்டர் 35 mmல இருக்கும். பற்சக்கரங்களின் எண்ணிக்கை 21 இருக்கும். இது டைப் 2 பிடிஓ. டைப் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு 1000 ஆர்பிஎம்ல இருக்கும். ஷாஃப்டோட டயாமீட்டர் 45 mmல இருக்கு. பச்சைக்கங்கம் 20 டீத் இருக்கும். அதில் கியர் டீத் 20 இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை டிராக்டரை பார்க்குறப்ப நீங்கள் பின்னாடி போய் பாருங்க. அதில் அந்த பிடிஓ ஷாஃப்ட் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதோட அந்த கியர் டீத்தை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராக்டர் பிடிஓ ஷாஃப்ட், அந்த டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட் எந்த ஆர்பிஎம்ல சுற்றுதுங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஓ ஷாஃப்ட் டிராக்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரோட்டரி மோஷனை நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நான் சொன்னேன் ஏற்கனவே.
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்பிங்க்கெலாம் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்பை வச்சு வாட்டர் எடுக்கிறது. சரி, இப்போ கேனாலில் போகிற தண்ணியை வந்து நம்ம வயலுக்கு பாய்ச்சணும்னு வச்சுங்களேன், நார்மலாக என்ன பண்ணுறாங்க, டீசல் இன்ஜினு வச்சு தான் இறக்கிறாங்க விவசாயிங்க. ஸோ இப்போ டீசல் இன்ஜின் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, டிராக்டரை வர அந்த பிடிஓ ஷாப்லேருந்து நம்ம வந்து பம்பை கனெக்ட் பண்ணி வாட்டரை எடுத்துக்கலாம். இது ஒரு பர்பஸ். ரெண்டாவது வந்து ரொட்டவேட்டர்லாம் இயக்க முடியுது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டரே வந்து இந்த பிடிஓ ஷாப்ல இருக்கிற பவரை எடுத்து கூட நம்ம ஆப்ரேட் பண்றாங்க. அப்போ பிடிஓ ஷாப்போட யூசேஜ் வந்து ரொம்ப வாஸ்ட். ஸோ அதனால இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிடிஓ ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிராக்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராபார். டிராபார் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து வேளாண் கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ போட்டு இழுக்கிற மண்ணில் போட்டு இழுக்கிற மாதிரியான சில கருவிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா கல்டிவேட்டர் நம்ம சொல்லலாம். கல்டிவேட்டர், சிசல் ப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு இழுத்துட்டு வர மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராபார் மூலியமாக நம்ம இந்த மிஷினை வந்து இயக்க முடியும், பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு. சரியா? இந்த டிராபார் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆரம்ப காலத்தில் டிராக்டர் வந்து முத நம்ம வந்து டிசைன் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த ஆரம்ப காலத்துலேருந்தே டிராபார் அரேஞ்ச்மெண்ட் தான் டிராக்டரில் வந்து இருந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குதிரையை வச்சு தான் வேளாண் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வேளாண் கருவிகளை வந்து குதிரைக்கு பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வர மாதிரி தான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து அப்படியே மிமிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த விஷயத்த வந்து அப்படியே டிராக்டரில் கொண்டு வரணுன்ற ஒரு கான்செப்டில் உருவாக்குனது அந்த டிராபார் அரேஞ்ச்மெண்ட்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரூ ஹோல் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த டிராபார்ங்கிறது நத்திங் பட் ஒரு ஷாப்டில் வந்து ஒரு த்ரூ ஹோல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து மிஷினை கொண்டு போய் உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ணி கிளாம்ப் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிறது தான் இதுதான் சிஸ்டம். டிராபாரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு டைப், இன்னொன்று வந்து அட்ஜஸ்டபிள் டைப். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்து இப்போ டிராபார் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு வந்து கீழே வந்து இருக்கும். இந்த டிராபாருங்கிற அரேஞ்ச்மெண்ட்டு டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு கீழே இருக்கும். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இதில் வந்து இந்த டிராக்டரோட பின்புறத்தில் டிராபார் எப்படி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கிறத வந்து கிளியராக காட்டுது இந்த பிக்சரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிராபார் அரேஞ்ச்மெண்ட் வந்து பிடிஓ ஷாஃப்ட்டுக்கு கீழே இருக்கிறது இந்த பிக்சரை பார்த்தா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டிராபாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டிராபார் இருக்கிற பொசிஷனுக்கும் அதுலேருந்து கிரவுண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து வெர்டிக்கல் லோடுங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. இந்த படத்தில் பாருங்க, இதில் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ங்கிற சிம்பிள் வந்து குறிக்கிறது என்னன்னா, டிராபார்லேருந்து கிரவுண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து குறிக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எஃப்ங்கிற சிம்பிள் வந்து வெர்டிக்கல் லோடு அப்ளை ஆகிறத வந்து குறிக்குது இந்த படத்தில். இது ரொம்ப முக்கியம். நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட், ஒரு வேளாண் கருவியை நம்ம இயக்குறோம் அப்படின்னா, இந்த கருவிக்கு வந்து வெர்டிக்கல் லோடு அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுத்தா தான் அது வந்து உள்ளுக்குள்ள நல்லா பெனட்ரேட் ஆகி போகும். இப்போ இந்த வெர்டிக்கல் லோடை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து கூட்டணும் இல்லைன்னா குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறப்ப தான் வந்து வெர்டிக்கல் லோடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் டைப் டிராபாரில் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம மாற்றி வச்சுக்க முடியும். வேற ஃபிக்ஸ்டு டிராபாரில் வந்து நம்ம இந்த வெர்டிக்கல் லோட் பொசிஷனை வந்து நம்ம மாற்ற முடியாது. இதெல்லாம் வந்து டிராபாரை பற்றின விஷயங்கள். அடுத்தது வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ். கடைசியாக இருக்கிறது வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ் மூலியமா பவர் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் டெவலப்மெண்ட்டில் இப்போ எவால்யூஷனில் தானே வருது. இப்போ ஆரம்ப காலத்தில் டிராக்டர் இப்போ நாம் யூஸ் பண்ணுற மாதிரி டிராக்டர் கிடையாது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற டிராக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து டிராக்டரில் அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அது வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மைல்கல். அந்த டெவலப்மெண்ட் வந்து டிராக்டரில் பொருத்துனது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெவல்யூஷனரி
விஷயத்தை வந்து கொண்டு வந்துருச்சு. டிராக்டர் விற்பனையாகட்டும், டிராக்டரோட பயன்பாடாகட்டும், இதெல்லாம் வந்து இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து டிராக்டரில் அறிமுகப்படுத்தினதுல தான் அதிகமானுச்சுன்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து முதல்ல எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா 1940க்கு முன்னாடி இருக்கிற டிராக்டர்லாம் வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ் கிடையாது. 40க்கு அப்புறம் தான் கமர்ஷியல் டிராக்டர்ல வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ்ங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே வருது. இது வந்து ஹாரி ஃபர்குசன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் முத இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜை வந்து பேட்டன்ட் வாங்குறாரு 1926ல். அதுக்கப்புறம் 1926லேருந்து 40 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க, அதோட விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது ஒரு பெரிய தனி கதை. சரி, இப்போ இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் இருக்கு இல்லையா, இதுல வந்து 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. 2 முக்கியமான பணிகளை வந்து அந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து செய்யுது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து தூக்குறது நகர்த்துறதுக்குலாம் வந்து இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் டிராபரில் சொன்னேன் இல்லையா, அந்த வெர்டிக்கல் லோடு டிராஃப்ட் கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம 3 பாயிண்ட் லிங்கேஜ் மூலியமா ஈஸியாக சுலபமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று. இது வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ் மூலியமா சாத்தியமாயிருக்கு. டிராபரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லோடு வந்து இஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம். அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ். வேளாண் பணிகளுக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை தூக்கி நகர்த்தி வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கே வேலையாட்கள் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈஸி டு ஆப்ரேட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய வெயிட்டான இருக்கிற மிஷினை ஈஸியாக நம்ம நிலத்துக்குள்ள ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து சாத்தியமாக்குறது தான் இந்த 3 பாயிண்ட் லிங்கேஜ்ங்கிற அரேஞ்ச்மெண்ட். 3 பாயிண்ட் லிங்கேஜில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்க்குறப்ப இதில் வந்து 3 லிங்க் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாப் லிங்க், அதுக்கப்புறம் லோயர் ரைட் லிங்க், அதுக்கப்புறம் லோயர் லெஃப்ட் லிங்க், மொத்தம் 3 லிங்க். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இதில் வந்து டாப் லிங்க் வந்து ஐடியல் லிங்க்னு சொல்கிறாங்க. ஐடியல் லிங்க் ஆர் ஸ்டேஷனரி லிங்க். அது வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாமல் வெறும் லிங்க், ஒரு இது சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க டாப் லிங்க்ங்கிறது. சைடு லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டரோட ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஹைட்ராலிக் கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப சைட் லிங்க்ஸை வந்து நம்ம மேலே கீழே நம்ம வந்து மூவ் பண்ணி இயக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த சைட் லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து தூக்குறது நகர்த்துறதெல்லாம் பண்ணுது. டாப் லிங்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் கண்ட்ரோல். நான் சொன்ன அந்த வெர்டிக்கல் லோட் கண்ட்ரோல்லாம் வந்து இந்த டாப் லிங்க் தான் நம்ம பண்ணுது. இப்போ டிராக்டர் ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 லிங்க்கும் ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் தெரியும். ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வச்சுங்களேன், டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் சாயில் இன்வர்ஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறப்ப நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை நம்ம ஃபீல் பண்ணவே முடியும் அதில் ஆப்ரேட் பண்ணுறப்பயே. ஸோ 3 பாயிண்ட் லிங்கேஜில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு வியூ கிளான்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இது வந்து கல்டிவேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத ஈஸியாக தெரியுது. இதில் பின்னாடி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் மோல்டு போர்ட் ஃப்ளோ வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத வந்து இந்த பிக்சர் காட்டுது. அடுத்து இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சிசல் ஃப்ளோ இருக்கு இல்லையா, சிசல் ஃப்ளோ வந்து எப்படி 3 பாயிண்ட் லிங்கேஜில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து இந்த பிக்சர் காட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து நிலத்தை வந்து முத உழுவுறதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்துகிறாங்கிறது தான் இந்த பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸு. இது வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத இந்த பிக்சரை பார்த்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த படத்தில் பாருங்கள், ரொட்டாவேட்டர் வந்து ஃபீல்டில் வேலை செய்கிற மாதிரி இந்த பிக்சர் காட்டுது. இந்த படத்துலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இயக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமாக பவர் எடுக்க முடியும். இப்போ வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் தான் வந்து கம்பைண்டாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் சில இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரிங்களா, இப்போ இந்த ரோட்டாவேட்டர் பாருங்கள்,
ரொட்டாவேட்டர் வந்து 3 பாயிண்ட் லிங்கேஜ்லையும் கனெக்ட் ஆயிருக்கு, பிடிஓ ஷாஃப்ட்லையும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ பிடிஓ ஷாஃப்ட் வந்து இந்த ரோட்டரி ஸ்பீடு, அதாவது பிளேடை ரொட்டேட் பண்ணுறதுக்கான பவரை வந்து பிடிஓ ஷாஃப்ட் மூலியமாக எடுத்துக்கிறாங்க. மெஷின் அந்த இம்ப்ளிமெண்ட்டை மேலேயும் கீழேயும் தூக்குறது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் லிங்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுது. அப்போ காம்பினேஷன் ஆஃப் பவர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது டிராக்டரோட பவர் ரேட்டிங்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டிராக்டர் கம்பெனிக்காரங்களாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, நம்ம டிவிலலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது டிராக்டரை பற்றி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பவர் ரேட்டிங்ஸ் வந்து சொல்லுவாங்க. இத்தனை ஹெச்பி டிராக்டர், 40 ஹெச்பி டிராக்டர், 30 ஹெச்பி டிராக்டர்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா. இந்த பவர் வந்து டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல வந்து மெஷர் பண்ணுறாங்க பவர். அவங்க வந்து பொதுவாக 40 ஹெச்பி டிராக்டர்னா எந்த இடத்துல 40 ஹெச்பி பவர் கிடைக்குதுங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல வந்து பவர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்ஜின் பவர், 2வது வந்து பிரேக் பவர், 3வது வந்து பிடிஓ பவர், 4வது வந்து டிராபார் பவர். இந்த 4 பவர் தான் மேஜராக டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இன்ஜின் பவருங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பவர்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினோட சிலிண்டர் சைஸ் இருக்கு இல்லையா, சிலிண்டர் சைஸ் எவ்வளோ இருக்குது, போரோட சைஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தியரிட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணுற பவருக்கு பேர் தான் இன்ஜின் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம இந்த பவரை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. தியரிட்டிக்கல் கால்குலேஷனில் வர இன்ஜின் பவருக்கு பேர் இன்ஜின் பவர். அடுத்தது வந்து பிரேக் பவர்னு சொல்லிட்டு ஒரு பவர் சொல்கிறாங்க. பிரேக் பவருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின்லேருந்து வர பவரை வந்து அடுத்தது வந்து ஃப்ளைவீலுக்கு தான் போகும், டிரான்ஸ்மிட் ஆக போகும். இப்போ அந்த ஃப்ளைவீலில் வந்து எவ்வளோ பவர் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்து பிரேக் பவர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிரேக் பவரை வந்து இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனி பிரேக் டைனமோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். அதை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க பிரேக் பவரை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர். பிடிஓ பவருங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, பிடிஓ ஷாஃப்ட்டில் வந்து எவ்வளோ பவர் அவைலபிளாக இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் பிடிஓ பவர். இதை வந்து டைனமோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்க்க முடியும் எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. 4வதாக இருக்கிறது வந்து டிராபார் பவர். டிராபார் பவருங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் அவைலபிள் அட் த இம்ப்ளிமெண்ட் பாயிண்ட். இப்போ வந்து டிராபாரில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல எவ்வளோ பவர் அவைலபிலிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் டிராபார் பவர். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா லோட் செல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு அந்த டிராபார் பவரை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விதமான பவர் ரேட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற பவர் ரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் யூசபிள் பவர் ரேட்டிங்க்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து இப்போ ரேட்டட் 40 ஹெச்பின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ 40 ஹெச்பி மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் வந்து நம்மளுக்கு இருக்காது, கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் என்றைக்குமே. ஸோ இப்போ இந்த 4 ரேட்டிங்கை வந்து எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜின் பவர் இருக்கு இல்லையா, இன்ஜின் பவரில் இருக்கிற பவருக்கும் பிரேக் பவருக்கும் பிடிஓ பவருக்கும் டிராபார் பவருக்கும் இந்த 4 பவருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய டிராக்டர் கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் காம்படிட்டிவ் தானே, ஒவ்வொரு கம்பெனியும் தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு வந்து இந்த பவர் ரேட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயியாக நம்ம போய் ஒரு டிராக்டர் வாங்குறது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பிடிஓ பவர் தான் நார்மலாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா பிடிஓ பவருங்கிறது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுறப்ப எவ்வளோ நம்மளுக்கு பவர் அவுட்புட் கிடைக்குதுங்கிறது அந்த பிடிஓ பவர்லேருந்து தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த பிடிஓ பவர் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டிராக்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ரேட்டட் பவர் ரேட்டிங் சொன்னாங்க அப்படின்னா பிடிஓவில் எவ்வளோ பவர் வருது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி அந்த நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிடிஓ பவர் தான் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஜின்லேருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் வரப்போ என்ன ஆகுனா லாசஸ்லாம் நிறையா இருக்கும். அப்போ இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து பிடிஓ வரப்போ கண்டிப்பாக டிராஸ்டிக்காக வந்து லாசஸ் இருக்கும், கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பிடிஓ பவர் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம டிராக்டரை வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் அவைலபிலிட்டி தான். எவ்வளோ லேண்டு நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு
நம்ம டிராக்டர் வாங்குறோமா, இல்லை வந்து கட்டுமான பணிகள் பில்டிங் ஒர்க்குக்காக நம்ம வாங்குறோமா, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்காக டிராக்டர் வாங்குறோமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்கல்ல, பயிர் சுழற்சி. வருஷத்துக்கு எத்தனை முறை நம்ம வந்து கிராப் விவசாயம் பண்ணுறோம், ஒரு போகம் எடுக்கிறோமா 3 போகம் எடுக்கிறோமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் கண்டிஷன், ஹார்ட் சாயிலாக இருக்கா லூஸ் சாயில், நம்ம வந்து டிராக்டர் யூஸ் பண்ண போகிற அந்த ஏரியா வந்து எந்த மாதிரியான சாயில் கண்டிஷன் இருக்குங்கிறத நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் அதுவும் ஒரு கிரைட்டீரியா தான். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஒரு 40 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பயிர் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 20லேருந்து 25 ஹெச்பி டிராக்டரே வந்து போதுமானதாக இருக்கும். அவரோட தேவைக்கு வந்து 20லேருந்து 25 ஹெச்பி டிராக்டரே போதுமானதாக இருக்குது. இதுவே வந்து முப்பகம் 3 கிராப் ரொட்டேஷன், ஒன்றுக்கு மேலே 2 3 அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், முப்பகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக 30லேருந்து 35 40 ஹெச்பி டிராக்டர் வந்து 40 ஹெக்டேர் லேண்டுக்கு வந்து போதுமானதாக தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இது ஒன்றியும் கிரைட்டீரியா கிடையாது. மண்ணோட ஹார்ட்னஸ் வந்து எப்படி இருக்குங்க, களிமண்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து டிராக்ஷன் அதிகமாக இருக்கிற டிராக்டர் தான் நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கருத்தில் கொள்ளணும். தட்பவெப்பநிலைன்னு ஒரு கிரைட்டீரியா, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். இப்போ நாம நார்மலாக தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மாடரேட்டாக இருக்குது கிளைமேட்டு. இதே ஜம்மு காஷ்மீர்லாம் போனீங்கன்னா சில நேரத்தில் பனி பெய்யுதுல்ல, அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினை வந்து அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றினாங்கன்னா அது சர்க்குலேட் ஆகி இன்ஜினோட டெம்பரேச்சர் ஓரளவு கம்மி பண்ணுது. இதே வந்து பனி பிரதேசம் மாதிரி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு இன்ஜின் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆயிருமா. ஸோ அப்போ வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து அந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் சில விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரிப்பேர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்ம வாங்க போகிற டிராக்டரோட எந்த கம்பெனி வாங்க போகிறோம் அந்த கம்பெனிக்கு வந்து ரிப்பேர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்குதா, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது, அப்புறம் வந்து மைலேஜ் எப்படி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிராக்டர் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து கம்பெனிக்காரங்கள்ட்ட போய் நம்ம டீட்டெயில் கேட்கணும். இந்த பதிவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டிராக்டரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு. மீண்டும் வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.